Okay, everybody is seeing the slide, I think so. So nucleic acid diagnostics. So first of all, let us have a brief for enzyme diagnostics and how this nucleic acid diagnostics differs from enzyme as diagnostics and how it is advantageous. So enzymes as diagnostics la enna points la நம்ம specify பண்ணுவோம் ஏன் enzymes. So comparatively traditional techniques la biochemicals ஸோ அந்த மாதிரி வந்து மாலிகூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொன்னேன், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெசிஃபிசிட்டி, சென்சிட்டிவிட்டி, ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் என்சைம்ஸோட அட்வான்டேஜஸ். ஸோ எஸ்பெஷலி அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். பட் வென் யூ ஆர் கமிங் ஃபார் நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸ், இட் இஸ் ஈவன் மோர் அட்வான்டேஜியஸ், இட் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் மோர் சென்சிட்டிவ் தேன் என்சைம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, so let us get into the topic. So nucleic acid as diagnostics, so இதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். So how it is advantageous than other diagnostic tools, not only enzymes. So first of all, you know nucleic acid diagnostics na adla enna involve agum, what we detect a particular nucleic acid sequence. It could be a particular nucleic acid sequence nu solumbodhu it doesn't mean the whole DNA, a part of a specific region of a DNA. It can be a gene or non-coding region or any other, even microsatellites, those type of special elements present in the DNA. So இதெல்லாம் கூட இல்லை ப்ரொமோட்டர் ரீஜன்ஸ் அதெல்லாம் கூட இருக்கலாம். அண்ட் ஈவன் இன் mRNA ஆல்சோ. ஸோ mRNAல எக்ஸான், இன்ட்ரான், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் நியூக்ளிக் ஆசிடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, டயக்னோஸ்டிக் டூலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸ் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிசிஆர் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிசிஆர் டயக்னோஸ்டிக்ஸ் மட்டுமே ஸ்பெசிஃபைடாக பார்ப்போம். பிகாஸ் உங்கள் சிலபஸில் அந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து செப்பரேட்டாக டீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், moreover nucleic acid diagnostics, it started as to identify a particular species or subspecies. So first of all, nucleic acid diagnostics வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் சப்ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் இது வந்து ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ வாட் வி கால் இட் அஸ், ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட் யூ கால் இட் அஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆர் சப்ஸ்பீசிஸ்னும் போது அது ஒரு தனி ஏரியாவே உண்டு. இட் இஸ் நோன் அஸ் டிஎன்ஏ பார்கோடிங். ஓகே, ஸோ யூ வில் பார்கோட் த ஸ்பீசிஸ், பர்டிகுலர் ஸ்பீசிஸ் டிபெண்டிங் அப்பான் தர் யூனிக் டிஎன்ஏ எலிமெண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வந்து டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் வந்து அந்த ஸ்பீசிஸ்குள்ளே ஒரு கன்சர்வ்ட் ரீஜன் இருக்கும். மியூட்டேட் ஆகாமன்னு சொல்ல முடியாது. கம்பேர்ட் டு அதர் ஸ்பீசிஸ், அதாவது இன்டர் ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன்ஸை விட இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது என்னது இன்டர் ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன்ஸு? If you are taking two species, for example, இப்போ மலேரியாவில் வந்து ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ மலேரியாவில் ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல வந்து எது வந்து வெக்டர் பேராசைட்டாக வந்து ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ பிளட் எடுத்து என்ன பண்ணுவீங்க, டிஎன்ஏ ஐசோலேஷன் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபால்சிபாரமாக விவாக்ஸான்னு அனலைஸ் பண்ணும்போது பீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாலிமார்பிசம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டும் அன்னோன்ன்றது அந்த பிளட் சாம்பிள் எடுத்து பண்ணுறதும், ஸ்டாண்டர்டுன்றது இட் இஸ் ஆல்ரெடி நோன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, சீக்வன்ஸாக இருக்கலாம், அது ஜெல்லில் போடுற பேண்டாக இருக்கலாம், ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். பட் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னும் போது ஸோ அந்த ஸ்பீசிஸ் வித்தின் த ஸ்பீசிஸ் கம்பேரிசன் இன் த சென்ஸ், இப்போ மலேரியா பிளட் சாம்பிள் வந்து ஒரு ஏரியாவில் எடுக்கிறீங்க, அதே மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிற பாப்புலேஷன் இன்னொரு ஏரியாவில் எடுக்கிறீங்க. ஸோ தட் குட் பி சான்சஸ் ஃபார் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் பிகாஸ் சேம் ப்ரெவலன்ஸ், ஒரே இடத்துல வந்து ஒரே விதமான ப்ரெவலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற பிளட் சாம்பிள்ஸில் ஸ்பீசிஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீசிஸ் கம்பேர் பண்ணும்போது மியூட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு லாஜிக்கலாக வந்து வச்சுப்போம், ஒரு 2 மியூட்டேஷன்ஸ் 3 மியூட்டேஷன்ஸ் இருக்குது. பட் இஃப் யூ ஹேப்பன் டு கம்பேர் வித் ப்ரீவியஸ் லிட்ரேச்சர் இப்போ வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணோம் வேற ஒரு ஸ்பீசிஸ்க்கு அப்படின்னும் போது அதில் வந்து 4 or 5 மியூட்டேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஸோ ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் கம்பேரிசன் ஆகும்போது மியூட்டேஷன்ஸ் அதிகமாகுது. ஸோ எவல்யூஷனல் டிஸ்டன்ஸ், ஸோ இட்ஸ் இஸ் ஹையர் தென் யூ ரெஸ்ட்ரிக்ட் அப்பான் டு 1 2. அப்போ வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இந்த ஸ்பீசிஸ்க்கு இதுதான் இருக்கும் அப்படின்றது நீங்கள் அசைன் பண்ணலாம். அது எப்படி அசைன் பண்ணுவாங்க, அந்த பார்கோட் ரீஜன் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லியே, அது வந்து இந்தந்த இந்தந்த ஃபைலாக்குன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்செக்டாவாக இருக்கட்டும், மேமல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ணால் ஒரு பார்கோட் ரீஜனை வந்து சொல்லுவாங்க, சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் 1. அதுதான் வந்து அனிமல் டிஎன்ஏ மார்க்கோடிங் மார்க்கர். ஓகே, ஐ திங்க்
pen இதில் pen touch இருக்கான்னு செக் பண்ணுறேன் just so that I can write it down and show it to you. So DNA okay. Okay, DNA okay. So DNA barcoding region. Okay, so DNA barcoding region for animals. So animals எடுத்துக்கிட்டீங்கன்னா so it is COI, cytochrome oxidase 1. And if you take for plants, so plants எடுக்கும்போது it is MATK, MATK, which is known as Maturase K. So it involves in ripening of fruits. So this gene is used for identifying species of plants. So plants ஒரு species நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த ஜீன் வந்து barcoding region யூஸ் பண்ணுவாங்க. barcoding region ஏன் சொல்கிறாங்க? Because it is as unique nucleotide sequence signature. அந்த இடத்துல தான் இப்போ COIக்கு வந்து பார்த்தீங்கன்னா COI வந்து ஆக்சுவலாக வந்து டோட்டலி அந்த ஜீனோடைய சைஸ் வந்து சம் ஐ திங்க் ஸோ 1516, அதோடைய டோட்டல் லெங்க் வந்து 1516. ஸோ இந்த டோட்டல் ஜீன் வந்து ஆசிட்டிஸ் வந்து பார்கோட் ரீஜனாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து 5' ரீஜனை தான் வந்து பார்ஷியல் 5' ரீஜனை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய லெங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 700 பேஸ் பேர்ஸ். ஸோ இந்த ரீஜனை தான் வந்து டிஎன்ஏ பார்கோட் ரீஜன் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஃபார் மேச்சுரஸ்கி அதெல்லாம், பிகாஸ் I have involved in this cytochrome. I have done my research regarding this. That's what I know about these things. Regarding plants la kuda adhe mari or specific place, because Maturase K is an large enzyme. So adala vandu RBSAL2 iduvum use பண்ணுவாங்க. இன்னொரு DNA barcode both for plants only. So இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. RBCL2 லாம் பாத்தீங்கன்னா it has numerous subunits. அது பெரிய புரோட்டீன் அது. அதுல ஏதோ ஒரு சப்யூனிட் உடைய ஜீனை தான் வந்து DNA barcode ரீஜனை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபங்கைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலி தே யூஸ் திஸ் ஒன் 18S இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ITS, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 18Sன்றது உங்களுக்கு தெரியும், RNA ரீஜன், அண்ட் ITS இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியர் ரீஜியன். ஸோ இட் இஸ் நாட் அஸ் இன்டர்னல் டிரான்ஸ்கிரைப்டு ஸ்பேசஸ் சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த நீங்கள் மாலிகுலர் பயாலஜி ஒருத்தர் வச்சு இது பண்ணிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பாக்டீரியாவுக்கு வந்து எது வந்து ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 16S RNA வந்து இஸ் யூஸ்ட் ஃபார் பார்கோடிங் த பாக்டீரியல் ஸ்பீசிஸ். ஸோ இதை தான் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஈவன் இன் மெட்டாஜெனோமிக்ஸ் நம்ம லாஸ்ட் செம்மில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மெட்டாஜெனோமிக்ஸ்லையும் ஸோ ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு டோட்டல் சாம்பிள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து இந்த 16Sஐ தான் வந்து பார்கோட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் இருக்கோ அது வந்து நீங்கள் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அனாலிசிஸில் கிராஸ் செக் பண்ணும்போது ஸோ அந்தந்த ஸ்பீசிஸ்க்கான கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஃபைலோஜெனடிக் ட்ரீ மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை என்னுடைய என்விரான்மெண்டல் சாம்பிளில் இந்த ஸ்பீசிஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு important concept regarding nucleic acid diagnostics, it is early diagnosis. So early diagnosis அப்படின போது, so what do you mean by early diagnosis? In order to diagnose a patient of regarding his symptoms, so symptoms தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து diagnosis வந்து
பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் வந்து உங்களுடைய பிளட்லேயோ இல்லை எந்த ஒரு சாம்பிளையோ உங்களுடைய பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்து அப்பியர் ஆகும். எப்படி அப்பியர் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனாலஜிக்கல் அசஸில் வந்து இஃப் அன் pathogen is attacking your body, it will release antigens. The antigens encountered by the antibodies will be raised in the blood. ஸோ அந்த ஆன்டிபாடிஸை வந்து அப்போது ரைஸ்டு எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அது இருக்கா, அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு சிவியரிட்டி இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் லேட்டர் டயக்னோசிஸ், லேட்டர் ஆர் ஆன் த கோர்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ். பட் இஃப் யூ ஆர் சேயிங் ஏர்லி டயக்னோசிஸ், யூ கேன் கம் டு நோ ஆன் த ஸ்பாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இட் செல்ஃப். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அட்டாக்ட் ஆகிருக்கும். அது இப்போ நீங்கள் வந்து நியூஸில் இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பிசிஆர் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? பிகாஸ் இந்த ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, where they don't possess any kind of symptoms and you don't know whether he has been infected. Even doctors could not also verify based upon their signs, indicating signs. அவங்களுடைய ஹெல்த் சிம்டம்ஸ் வச்சு மெடிக்கல் இது வச்சோ எதுவும் வந்து ரிலேட் பண்ண முடியாது. those are called asymptomatic carriers. ஸோ ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. பட் தே ஹாவ் த சான்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு விதமாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்போது அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல வந்து எங்கேயோ பாக்டீரியாவில் ட்ரேஸ் அமௌண்ட்டில் ரொம்ப இதுவாக இருக்கும். அது வந்து எந்த ஒரு பயோகெமிக்கல் அசைவோ என்சைம்ஸ் கூட வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது. என்சைம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அந்த பிளட்டில் அது வந்து என்கவுண்டர், இப்போ ஆன்டிபாடி அதெல்லாம் வந்து வெளியில் வந்தால் தானே நீங்கள் எலைஸா அது மாதிரி போவீங்க. பட் அது மாதிரி ரிலீஸே ஆகலன்னும் போது நீங்கள் என்சைம்ஸை கூட எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் கண்டென்ட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணோன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹால்மார்க் criteria to choose nucleic acid as a diagnostic tool is early diagnosis. Okay, somebody is entering now in the class here. நான் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் வந்து nucleic acid amplification test. So nucleic acid diagnostics are, in short, they are known as nucleic acid amplification tests. So NAATS, nucleic acid amplification tests, NAT. So shortly known as NAT கூட சொல்லுவாங்க சில இடத்துல, nucleic acid testனு சொல்லுவாங்க, இல்லைனா nucleic acid amplification testனு சொல்லுவாங்க. பிகாஸ் டயக்னோஸ்டிக்ஸில் இப்போ நிறைய டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் மட்டும் இன்வால்வ் ஆகுது, ஜஸ்ட் அண்ட் அசே கூட இன்வால்வ் ஆகும். அதனால தான் இது வந்து NAT அப்படின்னு சொல்லுவாங்க, NAT. ஸோ அண்ட் இட் ரைசஸ் த சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த டிடெக்ஷன். யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் திஸ் வேர்ட். ஸோ ரைஸ் த சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் ரைசிங் த சென்சிட்டிவிட்டி as well as ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டியும் சென்சிட்டிவிட்டியும் ரெண்டுமே ரைஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்பெசிஃபிசிட்டி சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஆனால் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஒன்ஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக், அதுதான் அங்கே இருக்குன்னு தெரியும் போது என்ன ஆகும்? யூசிங் திஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் கான்செப்ட் ஆஃப் திஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் யூசிங் பிசிஆர் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதோடைய கவுண்ட் வந்து அதிகப்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேசபிள் அமௌண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரேசபிள் அமௌண்ட்னா யூ குட் ட்ரேஸ் இட். ஸோ நான் ட்ரேசபிள் அமௌண்ட்டை ட்ரேசபிள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து யூ ஆர் ரைசிங் த ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் என்சைம் பேஸ்டு டயக்னோஸ்டிக்ஸில் இந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. இட் டிடெக்ட்ஸ் த ஆக்சுவல் ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி, அவ்வளோதான். அது எத்தனை சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அத்தனை சப்ஸ்ட்ரேட்லையும் என்சைம் பைண்ட் பண்ணி அதுக்கான அவுட்கப்பை வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும். பட் பிசிஆர் என்ன பண்ணும்? ஆம்ப்ளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் காமிக்கும். தென் யூ கேன் நோ அபவுட் யுவர் பிசிஆர் சைக்கிள்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவல் ஒரிஜினல் அமௌண்ட் பிளட்டில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிவர்ஸ் ப்ரொசீஜரை வச்சு. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட். Okay, so even I have given one example also for regarding this raising the sensitivity and specificity. For malaria infection, it has the ability to detect below 1 parasite per microliter. அதாவது ஒரு மைக்ரோலிட்டரில் ஒரே ஒரு பேராசைட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? இது ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபார் மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் ஒரு மைக்ரோலிட்டர் வால்யூம் வந்து பிளட் ஏதாவது எடுத்திங்கன்னா அதில் ஒரே ஒரு பேராசைட், அதுதான் ஏர்லி டயக்னோசிஸ். ஒரே ஒரு பேராசைட் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் இஃப் யூ ஆர் ஹேவிங் a laboratory with accurate standardized laboratory for this kind of DNA isolation, அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ், ஹை லெவல் எக்ஸ்பர்டைஸ் இருந்ததுன்னா they have the ability to
to identify this DNA. That's why we are telling this DNA as even you can isolate this DNA from artifact DNA also, fossilized DNA அதிலிருந்துலாம் எடுக்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து இது வந்து நம்ம சர்ப்ரைசிங் எலமெண்ட் ஒன்றும் அவ்வளோ இதுவும் கிடையாது. ஆர்டிஃபேக்ட் டிஎன்ஏல ஏதோ ஒரு ட்ரேஸ் மட்டும் எடுக்கிற திறன் இருக்கும்போது, எஃபிஷியன்சி இருக்கும்போது இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, these are the regarding the concepts of nucleic acid as diagnostic tool. Next we are going to see what kind of methods does it involve. Nucleic acid diagnosticsல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் is target amplification. ஸோ target amplification நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ target amplification. So target amplification. So number one, what are the techniques involved in target amplification? Number one, PCR. Okay. Number two, RT-PCR. RT-PCR in the sense I am here specifying not real-time PCR, reverse transcriptase PCR. So that's the main point. Next, third one on this strand displacement amplification, shortly known as SDA. Strand displacement amplification. Fourth one, transcription amplification. Okay, transcription amplification. So these four techniques are involved in target amplification. First one, PCR gold standard. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், polymerase chain reaction. So if you want to identify a particular gene or a particular region of the DNA, you need to design a primer for that and construct it. Then utilize that primer along with your master mix of the PCR. Master mix in the sense it does contain அது டிஎன்டிபிஸ், பாலிமரேஸ் எல்லாமே இருக்கும். அது கூட சேர்த்து இதுவும் சேர்ந்து அதோடைய டெம்ப்ளேட், எந்த சாம்பிளை நீங்கள் அனலைஸ் பண்ணணுமோ அந்த டெம்ப்ளேட் எடுத்து அதை அந்த டெம்ப்ளேட் கூட ஆட் பண்ணி பிசிஆர் ரன் பண்ணிங்கன்னா வாட் இட் டஸ் டு இட் ஆம்பிளிஃபைஸ் த டார்கெட் ரீஜன்ஸ் இன் த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல இருக்க டார்கெட் ரீஜன்ஸை அந்த ப்ரைமர் பைண்ட் பண்ணி என்ன பண்ணும், ஒவ்வொரு சைக்கிள்லையும் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ஆம்பிளிஃபை பண்ணும். ஓகே, தட் இஸ் த ஏன் இது வந்து சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்போனென்ஷியல் ஆம்பிளிஃபிகேஷன். ஏன்னா நம்ம இன்னொரு டெக்னிக் பார்க்க போகிறோம், அந்த லீனியர் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆம்பிளிஃபிகேஷன் கிடையாது, லீனியர் இன்க்ரீஸ்ன்ற ஒரு மெத்தடை பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் RT-PCR. ஸோ RT-PCR இட் இஸ் யூஸ்டு ஃபார் இந்த இது செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா RNA சாம்பிள்ஸ்க்கு, டிஷ்யூ ரீஜன்ஸ், ஜீன் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இடத்துல. அதுவும் நீங்கள் வந்து நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஹை லெவலில் போகணும்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ், மைக்ரோ அரே அந்த மாதிரி தான் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். But we are speaking about here the basic level diagnostics, that is a small laboratory level diagnostics. So எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து மைக்ரோ அரே அதெல்லாம் இருக்காது. ஈவன் இந்த கொரோனா இப்போ அட்டாக்ல கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிஆர் வந்து in India there are only countable labs only present in India. Now only they are opening many more labs, even they are procuring this even from our BDO also. They have procured all the PCR instruments in order to diagnose for people. So that's what. ஸோ அந்த மாதிரி அமிக்கபிளாக இருக்கணும் டயக்னோஸ்டிக் டெக்னிக். ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்என்ஏ சாம்பிள்ஸ்க்கு வந்து ஹை லெவலில் போகும்போது நீங்கள் படித்ததெல்லாம் வரும், மைக்ரோ அரே, டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அதெல்லாம் வரும். பட் if you are speaking about laboratory level, we need to utilize this RT-PCR. RT-PCR is a derivative of PCR. That means reverse transcriptase PCR. Only thing you involve the reverse transcriptase என்ற என்சைம் வந்து இன்வால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து சாம்பிள் வந்து ஆர்என்ஏ சாம்பிளாக இருக்கும், அது வந்து சிடிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணுறோம். நார்மல் பிசிஆர் வந்து டிஎன்ஏக்கும், இது வந்து ஆர்என்ஏ சாம்பிளுக்கும் யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் இந்த டெக்னிக் பாருங்கள், ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்பிளிஃபிகேஷனில் வந்து என்ன நடக்கும்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் டார்கெட் டிஎன்ஏ, ஓகே, யூ ஆர் ஹேவிங் அ டார்கெட் டிஎன்ஏ, வாட் இட் டஸ் டு இட் டிஸ்பிளேசஸ் தி ஸ்டாண்ட் பார்ஷியலி. இந்த ஸ்டாண்டை வந்து என்ன பண்ணோம்னா இந்த டெக்னிக் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பிசிஆரில் வந்து என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் டீநேச்சுரேஷன். ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ் வரும் இல்லையா, டீநேச்சுரேஷன், அன்னீலிங், எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு படிப்பீங்க. டீநேச்சுரேஷன்னா the 2 strands are completely denatured out, then only the primer can bind at that particular place. But in case of strand displacement amplification, what it does to it doesn't unwind the whole DNA. It is a waste of time. That's what it is becoming more efficient than PCR. Only the region where you have to bind your specific target, your specific probe to that region, that region only it is partially it is displaced, and the displaced region is bounded with your target primer.
ஸோ அந்த டார்கெட் ப்ரைமர் வந்து அது என்ன ஆகும், ஸோ அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகிடும். சரியா? ஸோ அந்த இடத்துல பைண்ட் ஆகி இந்த ரீஜனை மட்டும் லூப்ஸ் மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணும். லூப்ஸ் மாதிரின்னு சொல்ல முடியாது, அது அடுத்த டெக்னிக்கில் சொல்லுவோம். ஸோ இந்த இடம் மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணி இதோடைய காப்பீஸ் நிறைய வரும்போது இதிலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதோடைய எண்ட்ஸ் அப்படியே வந்து எலாங்கேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன். அதாவது இது வந்து சப்போஸ் திங்க் ஆஃப் திஸ் ஸ்டாண்ட் இஸ் 10,000 பேஸ் பேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு பிசிஆரில் வந்து மேக்ஸிமம் லெங்க் எவ்வளோ லெங்க் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும்? நான் தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், யாராவது பேசுங்க பார்ப்போம். ஸோ அட் வாட் மேக்ஸிமம் லென்த் இன் எ சிங்கிள் பிசிஆர் யூ குட் ஒரு லென்த் ஆஃப் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபைடு எவ்வளோ? அதாவது நிறைய காப்பீஸ் நிறைய இருக்கும். ஆனால் அந்த ஒரு காப்பியில் வந்து லென்த் ஆஃப் த பிசிஆர் how much length it can amplify within one cycle? Can anybody tell to me? 1000 base pair. 1000 base pair, Giri? 300 base pair. 300 base pair, yeah. There are variations in PCR, long PCR, அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. லேம்ப் டெக்னிக் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டாண்டர்ட் பிசிஆரில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் அண்ட் ஆவரேஜ் இன் அ நார்மல் லேப் if you are going for PCR, the length of the fragment that is synthesized in each cycle is 300 base pair, around 300 base pair only. Okay, but the length of detection, for example இப்போ சில ஜீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து சிக்னேச்சர் ஜீன்ன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிஎன்ஏ பார்கோடிங் ரீஜனில் அங்கே வந்து என்ன சொன்னேன், அந்த டோட்டல் ஜீன் வந்து 1532 பேஸ் பேர். நீங்கள் சொல்லலாம், ஏன் சார் அந்த ஃபுல் ஜீனையும் நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே, அப்படி பண்ணி முடிஞ்சிருமே. ஆனால் பிசிஆருடைய கன்ஸ்டன்ட்டை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ, 700 பேஸ் பேர். அந்த 700 பேஸ் பேர் என்ன ஆகாது, ஃபுல்லாக வந்து ஒரு பிசிஆரில் வந்து என்ன ஆகாது, ஒவ்வொரு சைக்கிள்லையும் வந்து ஃபுல் ஸ்டாண்ட் வந்து கிடைக்காது. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுல் ஸ்டாண்ட் எனக்கு 700 பேஸ் பேரில் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டு 700 பேஸ் பேர் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 700 பேஸ் பேரை வந்து நான் ஒவ்வொரு பிசிஆரில் வந்து ரன் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம். ஆனால் நான் பிசிஆரில் என்ன சொல்கிறேன், 300 பேஸ் பேர் தான் அட் ஈச் டைம் யூ கேன் ஆம்ப்ளிஃபை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? கேன் சம்படி திங்க் அண்ட் டெல் மீ வாட் வி கேன் டூ ஃபார் தட்? இப்போ இந்த 700 பேஸ் பேரும் நான் ஒவ்வொரு சைக்கிளையும் நான் ஆம்ப்ளிஃபை பண்ணி பார்கோட் ரீஜனை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க அப்போ? Shotgun sequencing. Shotgun sequencing? No. I am talking about only PCR only. டெம்ப்ளேட்டோட பிரைமரோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணலாமே சார்? நீங்கள் ரொம்ப அப்படியே போகிறீங்களே. ப்ரைமரே வச்சுக்கோங்க, வேறு என்ன சொல்லலாம்? ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறேன், சிம்பிள் ஆன்சர். ப்ரைமர்ன்றது எப்படி சிந்தசைஸ் பண்ணுவாங்க? ஒரே ப்ரைமராக இருக்கும். ஏதாவது ஐடியா? நிறைய பேர் பிசிஆர் பண்ணியிருப்பீங்களே நெய்பரிங் லேப்ஸில். அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ், அந்த மாஸ்டர் மிக்ஸில் என்னென்னலாம் வரும்? ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ், இந்த ப்ரைமர்ன்ற இடத்துல ப்ரைமர் மட்டும்தான் வருமா, என்ன வரும்? பேசிக் கொஷின். இப்போ நான் இது சொல்கிறேன் 700 பேஸ் பேர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், ஸோ இதில் வந்து 300 பேஸ் பேரை தான் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 300 பேஸ் பேர்ஸ் ஒன்லி could be amplified. Remaining 300, so take it as 315 வச்சுப்போமே. ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது 350 பேஸ் பேர்ஸ் இருக்கும். சரியா? இந்த 350 பேஸ் பேர்ஸ் தான் இங்கே உக்கார ப்ரைமர். ஒரு ப்ரைமருடைய லென்த் அடுத்த அந்த கொஷின் அப்புறம் கேட்பேன். ஸோ ப்ரைமருடைய லென்த் வந்து இங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து பைண்ட் பண்ணி அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் 350 வரைக்கும் தான் அந்த நீங்கள் டைமிங் வைப்பீங்க இல்லையா பிசிஆர் ப்ரோக்ராமில். ஸோ டீநேச்சுரேஷன் 95 degrees at 15 seconds, அப்புறம் வந்து டீநேச்சுரேஷனுக்கு, அப்புறம் அன்னீலிங், ப்ரைமர் அன்னீலிங்க்கு ஒரு 10 seconds, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு 20 seconds, இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க ஒரு சைக்கிளுக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது வந்து என்ன பண்ணும் 30 அப்புறம் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அதுவும் மென்ஷன் பண்ணுவீங்க. இதெல்லாம் யாராவது பிசிஆர் ப்ரோக்ராம் பண்ணி தான் தெரியும். அந்த டிஸ்பிளேல 30 cyclesன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு தடையும் அப்போ எத்தனை டோட்டலாக வந்து ஒரு 30 seconds வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் ஈச் சைக்கிள். அந்த 30 secondsல என்ன பண்ணணும்னா இந்த பிசிஆர் வந்து அட் ஏ டைம் வந்து சிந்தசைஸ் ஆகணும். சாரி, டிஎன்ஏ, இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏல அந்த டார்கெட் ரீஜன் வந்து சிந்தசைஸ். அந்த 30 seconds எவ்வளோ அலோவ் பண்ணணும்? இந்த 350 பேஸ் பேர் தான் அலோவ் பண்ணணும். அப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் இதெல்லாம் கன்ஸ்டன்ட், இட் மேக்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ். பிகாஸ் டீநேச்சுரேஷன் வந்து 15 seconds, அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா டோட்டல் டிஎன்ஏவும் ரப்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. திருப்பி அன்னீல் ஆகாது. அதுக்கப்புறம் ப்ரைமர் அன்னீலிங் வந்து குறைக்கவோ
இது ரொம்ப கன்சைஸ். ப்ரைமர் டிசைன் யாராவது நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். ப்ரைமர் டிசைனில் இந்த டெம்பரேச்சர் அட் வாட் டெம்பரேச்சர் அண்ட் வாட் டைம் ஸ்பெசிஃபை பண்ணுறது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் மாறினீங்கன்னா கூட நான் ஸ்பெசிஃபிக் ஆம்பிளிஃபிகேஷன், அப்புறம் வந்து நிறைய வரும் அதில் அதாவது ஹேர் லூப்ஸ், ப்ரைமர் செல்ஃப் அன்னீலிங், அந்த மாதிரி ப்ரைமர் டு ப்ரைமர் அதுக்குள்ளேயே பைண்ட் ஆகுற இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ட்ரபிள் ஷூட்டிங்லாம் வரும். ஸோ இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைமில் எவ்வளோ சார் சிந்தசைஸ் பண்ணணும்னா 350 தான். ஸோ இன்னும் யாரும் திங்க் பண்ண முடியலையா? கூகுள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஸோ 5' to 3' இல்லையா? ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரைமரை வந்து சிந்தசைஸ் பண்ணுறேன், 350 பேஸ் பேர் முடிஞ்சது. அதே போல் நான் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ப்ரைமர் நான் டிசைன் பண்ணலாம் இல்லையா? ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் I am synthesizing another primer, okay, so that it can synthesize from this region. This is called what and this is called what? If you solve இது என்ன primer, இது என்ன primer? Forward and reverse primer. Forward reverse primer, yes, right. So இது வந்து reverse primer, இது வந்து forward primer. Okay, so both primers together give you that 700 base pair length repeats. இது என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக தான் கிடைக்கும். நீங்கள் சீக்வன்சிங் எங்கேயாவது சாம்பிள் ரன் பண்ணிங்கன்னா இந்த 350 பேஸ் பேர்ஸோடைய ஏஜி சிடிசி அதெல்லாம் வந்து தனி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுப்பாங்க. இது வந்து தனி டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுப்பாங்க. இது ரெண்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பயோ எடிட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவாங்க, ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ். 350 இப்போ 350னா 350யோட கரெக்டாக நிற்காது. இட்ஸ் somehow overlaps. Like in case of transcription you would have studied in molecular biology, poly A amplification படிச்சிருப்போம். DNA அந்த ரெப்ளிகேஷனாக முடிஞ்சு டக்குன்னு நிற்காது. அது அப்படியே அடிஷன் ஆஃப் ஏ வந்து ஒரு 200 A அடிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது விடும். அதே மாதிரி தான் பிசிஆர்லையும். ஸோ ஒவ்வொரு சைக்கிளையும் வந்து அக்யூரேட்டாக ஒரே மாதிரியான 300 பேஸ் பேர் வராது. அரௌண்ட் 300 பேஸ் பேர் தான் சொன்னேன். சம்டைம் இட் கேன் பி 400 500 அந்த மாதிரி கூட வரும். ஸோ அப்போ அது ரெண்டும் ஓவர்லாப்பிங் ரீஜன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஓவர்லாப்பிங் ரீஜனை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம இதெல்லாம் என்ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அசம்பிளின்னு ஒரு சொல்லியிருப்பேன், கான்டெக்ஸ். ஐ திங்க் யூ வுட் ரிமைன் த டேர்ம் கான்டெக்ஸ். ஸோ அதை வச்சு தான் இந்த ஃபார்வர்ட் ரீஜனையும் ரிவர்ஸ் சீக்வன்சஸையும் அலைன் பண்ணி இது வந்து ஒரு தனி ஃப்ராக்மெண்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃப்ராக்மெண்ட்டை தான் எங்கே கொண்டு போவீங்க, NCBI பிளாஸ்டிக் கொண்டு போவீங்க. சரியா? இங்கேயும் வந்து ஒரு சம் ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் உண்டு. அதில் எங்கேயாவது அந்த சீக்வன்சிங் கரெக்டாக நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரில். ஸோ இப்படி தான் நடக்கும். சரியா? ஸோ அதே தான் வந்து இப்போ ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து அப்போது இதோடைய என்ன தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் ரிவர்ஸ்லாம் வச்சா கூட 700 பேஸ் பேர்ஸ் இல்லை மிஞ்சி போனால் 1200 அது வரைக்கும் போகும். அவ்வளோதான். பிளான்ட்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பிளான்ட்டோடைய டிஎன்ஏ பார்கோட் ரீஜன் சொன்னேன் இல்லையா, மெச்சுரேஸ்கே, அதெல்லாம் வந்து 1000 பேஸ் பேர்ஸ் கிட்ட வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓகே பிசிஆர்லேயே நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் if you are going for a specific genes, because genes are prominent in size. For example, in the dystrophin geneலாம் வந்து பார்த்தீங்கன்னா dystrophin அந்த ஜீனோடைய லெங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா I think it is somehow 1534 base pairs, I think so. Okay, so இந்த 1534 base pairs வந்து 1500 daltons. Okay, so 1534 amino acids, so into 3 அப்படி வரும். ஓகே, ஸோ 1500 into 3ன்னு போட்டிங்கன்னா 4500 பேஸ் பேர் அந்த மாதிரி வரும். ஸோ இவ்வளோ லெங்த் ஆஃப் டிஎன்ஏல ஸோ எவ்வளோ லெங்த்தும் எடுக்க மாட்டாங்க, அதில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் எடுப்பாங்க. அதுவும் வந்து சம்திங் அரௌண்ட் 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு தான் எஸ்டிஏ வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்பிளிஃபிகேஷன், வேர் யூ வில் சிந்தசைஸ் ஸ்டாண்ட் பை ஸ்டாண்டு எங்கெங்கே டிஸ்பிளேஸ் இந்த ஃபுல் ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைமர், இது வந்து 10,000 பேஸ் பேர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த 10,000 பேஸ் பேர்ஸில் ப்ரைமர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமருடைய லெங்த் எவ்வளோமா இருக்கும் மேக்ஸிமம்? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆப்டிமல் லெங்த் ஆஃப் ப்ரைமர்? அது மாறும், ஒவ்வொரு டைப் ஆஃப் மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ப்ரைமர் டிசைன் அது வந்து யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க, இதிலேருந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் வந்து சொல்ல முடியுமா? என்னது எவ்வளோப்பா லெங்க்த்து? 15 to 20 sir. 15 to 20. Yeah, 15 to 20, some 17 to 20 அது மாதிரி வரும். பட் 15 to 20 is the appropriate answer. ஸோ அவ்வளோதான் இருக்கும் an average. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஸோ இந்த 15 to 20 பேஸ் பேர்ஸ் வந்து இந்த 10,000 பேஸ் பேர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 700 பண்ணும். கரெக்டாக? அதுக்கப்புறம்
என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாண்டே வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ப்ரைமராக வந்து அடுத்த சைக்கிளில் வந்து உட்காரும். ஸோ ஃபஸ்ட்டு 700 முடிஞ்சுதா, அடுத்தது 700 அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகி அந்த இடத்துல பைண்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைமரை வந்து சிந்தசைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்சிக்வெண்ட்டாக ஜஸ்ட் லைக் யூ கால் இது வந்து கான்செப்ட் உண்டு, இந்த குரோமோசோம் வாக்கிங், ப்ரைமர் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு லாங் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட் யூ வில் சிந்தசைஸ் இன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஃப்ரம் திஸ் டு திஸ், தென் த செகண்ட் சைக்கிள், தேர்டு சைக்கிள், ஃபோர்த்து சைக்கிள், அந்த மாதிரி நீங்கள் ஹோல் லென்த் ஆஃப் டிஎன்ஏவும் கவர் பண்ணுவீங்க. This is the kind of technique that is used in standard displacement amplification. Okay. Next, transcriptional amplification, which is similar to RT-PCR, but it have somehow differs from that. Depending, it will tell you the copies of mRNA. Copies of mRNA வந்து இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் transcriptional amplification. Whereas this one will tell you the cDNA only, இருக்கா இல்லையா அப்படின்றது. But here you can measure the number of copies. Transcriptional amplificationல நம்பர் ஆஃப் காப்பீஸை வந்து இது பண்ணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு அட் எ டைம், அப்போ நீங்கள் வந்து இது வந்து டெம்ப்ளேட்டாக எடுக்கிறீங்கன்னா டிஷ்யூ அந்த மாதிரி டிசீஸ்டு டிஷ்யூ அந்த மாதிரி தானே எடுப்பீங்க. அதில் வந்து எம்ஆர்என்ஏ வந்து ஒரு 1000 காப்பீஸ் இருக்குன்னா, அந்த எம்ஆர்என்ஏ 1000 காப்பீஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிசிஆரில் ஆட் பண்ணுவீங்க. அந்த மாஸ்டர் மிக்ஸில் டெம்ப்ளேட்டாக வந்து ஆட் பண்ணுவீங்க. அந்த 1000 காப்பீஸில் வந்து என்ன பண்ணும், இந்த பிசிஆர் நீங்கள் இப்போ ஆட் பண்ண ப்ரைமர்ஸ் வந்து அட் எ டைம் 1000 பேஸ் பேர்ஸ்லேயும் ஆட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை மோல்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 அட் எ டைம்னு வச்சுக்கோங்களேன், 20 mRNA பயன் பண்ணும். அப்போ 20 mRNAக்கான ஆம்பிளிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளில் நடக்கும். ஒன்ஸ் இந்த 20 mRNA பாயிண்ட் ஆகிடுச்சுல, அதை வந்து என்ன ஆகிடும்னா டிஃப்ராக்மெண்ட் ஆகிடும். அடுத்தது திருப்பியும் வராது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 980 mRNA. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் 980 இருக்கும். இந்த 980ல் அகைன் 20 வில் பாயிண்ட் அவுட் அண்ட் ஆம்பிளிஃபைட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி 960 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்போது, ஸோ ஒவ்வொரு டைம்லையும் வந்து எப்போ வந்து அது முடியுதோ அது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் மச் ஆஃப் mRNA is present in the particular diseased sample or healthy sample. Okay, this is how transcriptional amplification works out. So this is regarding target amplificationல வந்து இதை தான் வந்து nucleic acid diagnosticsல இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. Next we are going to see signal amplification. So the next concept is signal amplification. So signal amplification. Okay, signal amplification, where you want to know appropriate signals only. You don't need to have those DNA fragments. For example, இதெல்லாம் வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து enough amount of amplified amplicons, PCR amplicons கிடைச்சாதான் நீங்கள் ஜெல்லை ரன் பண்ணும்போது ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஜெல்லை பேண்ட் மாதிரி தெரியும். But in the signal amplification, you want to just see the signals. Signals can be traced using the concept of fluorescence அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஆர் எனி அதர் குரோமோஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஹார்ஸ் ரேடிஷ் பைராக்சிடேஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற டெக்னிக் தான் சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டெக்னிக்ஸ் வரும். ஒன் இஸ் கால்டு branched DNA assays, BDNA, shortly known as branched DNA assays. Second one is hybrid capture technique. Hybrid capture technique. So DNA assay, branched DNA assays and hybrid capture technique. Let me copy that picture and paste into this so that I can explain with that picture. இருங்க, ஸ்லைடில் இருக்குது, பட் நான் ஷஃபிள் பண்ணிகிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ப்ரெசென்டர் வியூவில் ஆஃப் பண்ணி திருப்பி பண்ணுறது பதிலாக ஐ வில் கம் வித் இட். வெயிட் எ செகண்ட்.
Okay, I think now you are seeing that picture. Okay, this is called branched DNA assay, where you can see leaf-like structures are present here. Okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளாக் ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் த டிஎன்ஏ டேம்ப்ளேட் ஆர் அதர்வைஸ் அனலைட் சாம்பிளில் இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டோடைய டிஎன்ஏ இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிஎன்ஏ இருக்கலாம். ஸோ அதுங்க வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவீங்க. அதில் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பைண்ட் வித் யுவர் பீட்ஸ், டிஎன்ஏ பீட்ஸ். அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, இங்கே அந்த டிஎன்ஏ பீட்ஸ் இருக்கும், அது கூட அந்த ப்ரைமர் ரீஜன் மாதிரி ஒரு ஒலிகோ நியூக்ளியோடைட் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிவிடும், அதை பைண்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அட் ஏ டைமில் வந்து எல்லாமே ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். திஸ் டெக்னிக்ஸ் ஆர் இன்வால்வ் இன் மல்டிபிள் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன். அதாவது ஒரே டைமில் வந்து நிறைய டிஎன்ஏ வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும், அதாவது வேறு செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ நமக்கு நார்மல் பிசிஆரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனி பர்டிகுலர் டிசீஸ், ஏதாவது ஒரு பாலிமார்பிசம், ஏதாவது ஒரு மியூட்டேஷனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து இதை பிசிஆர் யூஸ் பண்ணுவீங்க. But this kind of assays, this branched DNA assays will help you regarding sorting out many genes which are involved in that particular disease. Or cohort of DNA fragments or a combination of different fragments can be assayed at a single time with this branched DNA technique. So these different fragments represents maybe different genes or different segments of the DNA or something like that, which will have a different amplification. So அதுக்கான பாசிபிள் ப்ரைமர்ஸ் எல்லாமே இதில் ஆம்ப்ளிஃபை பண்ணிடுவீங்க. அட் ஏ டைமில் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒரே சைக்கிளில் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. ஆம்ப்ளிஃபை பண்ண மாட்டாங்க, சிந்தசைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன். இங்கே ஆம்ப்ளிஃபிகேஷனே வராது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஎன்ஏ யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் பேர் வந்து எக்ஸ்டெண்டர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டர் டிஎன்ஏ. ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து இம்மொபிலைஸ் பண்ணிடுவாங்க இந்த டிஎன்ஏ இதுவை, where this DNA probes will help you to bind onto this support. And this one is again in the subsequent process like your மாதிரி அடுத்தது இதே மாதிரி கேரி அவுட் ஆகும். இது வந்து ஒரு immobilized support beads மேலே வந்து அட்டாச் ஆகிருக்கும். And next you will perform the synthesis reaction and then you will see the signals present on this based on these probes. இந்த probes வச்சு இப்போ உங்களுக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியுது. பிகாஸ் many probes are involved in particular DNA. At a time எல்லாமே ஒரே இடத்துல இதுவாகுது இல்லையா, அதனால you can see the signals as ஃப்ளோரசன்ஸ் எமிஷனோ ஏதோ ஒரு விதமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பயோட்டின் லேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் தே ஆர் யூஸிங் பயோட்டின் ஸ்ட்ரக்டரின் டெக்னிக் லைக் குரோமட்டோகிராஃபி அந்த மாதிரி. ஸோ இந்த டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு பதிலாக அதை என்ன பண்ணுறாங்க, இந்த பிடிஎன்ஏ அசே, பிரான்ச் டிஎன்ஏ அசே மூலமாக இந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக்காகவும் நீங்கள் அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த பிடிஎன்ஏ அசே. ஓகே, ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சிக்னல் ஆம்ப்ளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து I think everybody is getting the point. If anybody has doubts, please ask me. Don't sit idle. And it is a very late afternoon time, sunny time. I could not see this, whether your eyes are opened or whether you are sitting at your right place or not. Okay. So next moving on to the hybrid capture. Giri? சார் கொஞ்சம் அந்த பிக்சர் மறுபடியும் வைங்க. அப்படியா, சரி. ஓகே, ஸோ ஹைப்ரிட் கேப்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அதில் அந்த CP1 CE2ங்கிறதுலாம் என்னது சார்? CP1 CE2 அது எனக்கும் ஐடியா இல்லை, நானும் ரொம்ப டீப்பாக பார்க்கல அதில். CP1 in the sense it would be நான் பார்த்து சொல்கிறேனே. ஓகே ஓகே சார், ஓகே சரிப்பா. CP1 next hybrid capture. Hybrid capture. So hybrid capture, so name itself it implies first step involves hybrid where your DNA probe and primer are first hybridized. ஓகே, இதுக்கும் பிக்சர் இருக்கும் இல்லை, ஏன்னா பிக்சராக சொல்லிட்டேன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். hybrid capture.
So hybrid capture technique. Okay, first what you are doing, first step involves denaturation of infected cell DNA. So denaturation of infected cell DNA, where first you denature your DNA by increasing the temperature, then you are by hybridizing with your RNA probe. So RNA probe is involved, not DNA probe. RNA probe is involved. Here they have used for HPV. HPV என்றது என்னது? Can anybody say what you mean by HPV? Human papilloma virus. Human papilloma virus. So human papilloma virus infectionக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் கேப்சர். ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த ஆர்என்ஏ ப்ரோப்ஸ்லாம் வந்து அந்த டீநேச்சர் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்வால்வ்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹைப்ரிட். ஸோ டிஎன்ஏ ஹைப்ரிட் இஸ் கேப்சர்ட் ஆன் மைக்ரோ டைட்டர் பிளேட்ஸ், சம்திங் லைக் யுவர் மைக்ரோ அரே. ஸோ இந்த ப்ரோப் வந்து என்ன இருக்குன்னா, இந்த ப்ரோபுக்கான அஃபினிட்டி மெட்டீரியல் வந்து உங்களுடைய மைக்ரோ டைட்டர் பிளேட்டில் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ டைட்டர் பிளேட்டில் அதுக்கான ஆன்டிபாடிஸ் கோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்டிபாடிக்ஸ்க்கான பைண்டிங்ஸ் ரீஜன், ஸ்பெசிஃபிக் பைண்டிங் ரீஜன் வந்து உங்கள் ஆர்என்ஏ ப்ரோபில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணிவிடும், அட்டாச் பண்ணிவிடும். நவ் யூ ஆர் கோயிங் ஃபார் லைக் எலிசா மாதிரி என்ன பண்ணுறீங்க, டிடெக்ஷன் பை செகண்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கான்ஜுகேட்டட் டு ஆல்கலைன் ஃபாஸ்பேட். ஸோ அந்த ப்ரோபில் இன்னொரு ரீஜன், ரெண்டு விதமான ப்ரோப்ஸ் இப்போ அதில் இருக்குது. ஒன்று வந்து டு immobilize on a support, second one to bind these monoclonal antibodies. And these monoclonal antibodies are nothing but they produce light on using this alkaline phosphate. So alkaline phosphate வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணி போலே alkaline phosphatase அந்த மாதிரிலாம். ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து இந்த குரோமோஃபோர்ஸை வந்து என்ன பண்ணோம், குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கலர் எமிட் பண்ணோம். அது வந்து தான் பிளேட் ரீடர், எலிசா ரீடரில் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. சிமிலர் டு எலிசா ஒன்லி, but it involves DNA RNA hybrid. That's it. That is called hybrid capture assay. I think many of you are getting the point. So that is the simplicity of. So இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இதுக்காகவும் எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி இதுக்கு மட்டும் பார்க்கல, நான் அதை பார்த்து சொல்கிறேன். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பிரான்ச் டிஎன்ஏ வந்து எதுலேயோ படித்தேன், மறந்துச்சு. ஓகே ஓகே, கேன் வி மூவ் ஆன் டு. So next step involves post amplification, not probe amplification. So probe amplificationல தான் பார்த்தோம். probe amplification போது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வச்சு இங்கே வந்து எல்லாமே சிக்னல்ஸ் வச்சு பார்த்தோம். It gives at the end you obtain some signals. So these are based on signal amplification. Now we are going to see based on probes. So probes வச்சு probe பண்ணுறது என்னவா இருக்கும்னா, இங்கே வந்து இந்த மாதிரி fluorescent agent அந்த மாதிரி இல்லாமல் they can or any other material or any other hormone, something like that. So they will tell you the answer whether that particular person has been infected or not with that diagnosis. Okay, so those kind of techniques involve probe amplification in nucleic acid diagnostics, and the first one is called LCR. So LCR, LC. What is the expansion of that? LCR na nama. Can anybody say what you mean by LCR? Ligase chain reaction. Ligase chain reaction. Ligase chain reaction. Okay. வீடியோ பார்த்தவங்க சொல்லிட்டீங்க, மற்றவங்களுக்குலாம் தெரியலையா? Okay, ligase chain reaction. I am just procuring that for image. So image வச்சு காட்டுறதுக்கு I am taking that image. So LCR versus PCR. You need to know the difference between LCR versus PCR.
So this is the schematic representation of LCR, where it specifically involves additional enzyme along with PCR known as ligase, thermostable ligase. ஸோ இங்கே வந்து பாலிமரேஸ் கூட வந்து லைகேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைகேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் ஸ்பெசிஃபிகலி டிடெக்ட்ஸ் த பாலிமார்பிசம்ஸ். அதாவது நார்மல் ஹெல்த்தி ஜீனுக்கும் டிசீஸ்டு ஜீனுக்கும் if there is any mutation that is happening on, this ligase chain reaction will help you to detect that. How it will do, it will split. For example, இங்கே வந்து பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஃபியூஷன் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல் ப்ராசஸ் இதில் காட்டல. இது வந்து இதுவே வந்து இன்டர்மீடியட் ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்னா, உங்களுடைய டெம்ப்ளேட் டிஎன்ஏ இருக்கும், பிசிஆர் ரன் பண்ணுவீங்க. ஸோ பிசிஆர் ரன் பண்ணுறதுக்கு போது என்ன ஆகும்னா, ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுவீங்க. சரியா? டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணும்போது அந்த ஃப்ராக்மெண்ட்ஸோடைய எண்ட் ரீஜன்ஸ் வந்து, இந்த எண்ட் ரீஜன்ஸ் வந்து இஃப் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பிசிஆர் ஏவிஎல் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தால் என்ன ஆகும், இந்த லைகேஸ் வந்து என்ன பண்ணோன்னா, ஆஃப்டர் தட் பிசிஆர் இட் வில் லைகேட் தோஸ் ரீஜியன்ஸ். தீஸ் ரீஜியன்ஸ் வில் பி ஃபர்தர் ஆம்ப்ளிஃபைட் டு ஷோ யூ. ஓகே, இந்த இதை தான் டெம்ப்ளேட்டாக வச்சு, இந்த லைகேட்டர் ப்ராடக்டை தான் நம்ம இங்கே டிஎன்ஏ டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி எல்சிஆர் இது பண்ணுவோம். சிமிலர் டு அப்புறம் திருப்பியும் பிசிஆர் மாதிரி தான். சரியா? பட் என்ன ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது, இந்த இடத்துல பாலிமார்பிக் ரீஜன் இருந்துச்சுன்னா அது எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாலிமார்பிக் ரீஜனை வச்சு நீங்கள் லைகேட் பண்ணலாம், இல்லை பாலிமார்பிக் ரீஜன் இல்லைனா அங்கே லைகேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலுக்கு வந்து பாலிமார்பிக் இல்லை, டிசீஸ்டு பர்சன் அதுக்குள்ளே வந்து ஜீனில் வந்து மியூட்டேஷன் வந்து இருக்குது, அது வந்து லைகேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அப்போது எந்தெந்த ஜீன்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கோ அது வந்து லைகேட் ஆகாது யூஸிங் லைகேஸ். ஹியர் இங்கே வந்து யூஸிங் கேன்சர் ஜீன்ஸை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பிசிஆர் அண்ட் ஏபிஎல். திஸ் ஆர் த ஆங்கோஜீன்ஸ். ஸோ இது வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜீனும் என்ன ஆகும்னா, ஸோ if they are polymorphic to each other and they have some complementarity to each other, they will ligate together using ligase. Then this is and this template இதை வந்து என்ன பண்ணுங்க, அகைன் டீநேச்சுரேஷன் ஆகும். ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது, டீநேச்சுரேஷன் போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து ப்ரோப்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஓகே. ஸோ அந்த ப்ரோப்ஸை வச்சு என்ன பண்ணுறீங்க, ஃப்ளோரசன்ஸை வச்சு அதில் வந்து எந்தெந்த அதாவது ஒவ்வொரு ப்ரோப்பும் வந்து ஒவ்வொரு இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெப்ரசன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ அதை வச்சு என்னென்ன கேன்சர் ஜீன்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது ஆல் டுகெதர் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ பிசிஆரோட இது என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்வால்வ்ஸ் லைகேஸ். ஸோ இட் கேன் டிடெக்ட் த மியூட்டேஷனல் காம்ப்ளிமெண்டாரிட்டி, அதை வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது, யூ கேன் அனலைஸ் மோர் தேன் 2 ஜீன்ஸ், மோர் தேன் 1 ஜீன் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசீஸில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கண்டுபிடிக்கிற டெக்னிக் தான் வந்து இந்த எல்சிஆர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் பிரின்சிபல் ஆஃப் எல்சிஆர். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக பார்த்துக்கிட்டா போதும். ஈவன் திஸ் டயக்ராம்ஸ் ஆல்சோ வில் நாட் ஹெல்ப் யூ. நீங்கள் 10 மார்க்கில் வந்து ஒவ்வொரு டயக்ராமும் போடுறதுக்கு டைம் ஆகும். ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து போட முடிஞ்சா போடலாம், இல்லைனா நீங்கள் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட்டு, under probe amplification, the next technique is cleavage invader and cycling probes. Okay, cleavage invader na enna mattum solliren. Cycling probes are nothing but primer kuda probes வந்து attach ஆயிருக்கும். அந்த ஒவ்வொரு சைக்கிள்லையும் வந்து அந்த probes வந்து attach பண்ணி கடைசி வரைக்கும் அதை elongate பண்ணுவீங்க. that is called cycling probes. because எல்லாமே சொல்லலாம், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதோடைய பிரின்சிபல் மட்டும் ஜஸ்ட் சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் டெக்னிக்ஸ் தட் டஸ் நாட் ப்ளூம் இன் இந்த லேட்டர் டிகேட். இப்போ ரீசெண்டாக வந்த டெக்னிக்ஸ் கிடையாது, இதெல்லாம் லாங்கர் மோர் தேன் a decade முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோடைய ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. என்னென்னது, இந்த NGS, டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அதெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த டெக்னிக்ஸ்லாம் ஜஸ்ட் டு கெட் அன் ஐடியா, இதெல்லாம் நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக் டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெக்னிக்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்க கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிக்காக அதோடைய எங்கெங்கே ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் cleavage invader technique. ஸோ இதில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நேற்று அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். பிகாஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான், எந்த டிசீசஸ் இப்போ எல்லாமே அதுக்கு வந்து நீங்களே ஓனாக கூட எழுதலாம். பட் இந்த டெக்னிக்ஸ்க்கு தான் வந்து
I think you need more explanation. That is where I am stressing upon. So cleavage invader technique. This is called cleavage invader assay. Okay, cleavage. So before we have seen ligase chain reaction. Here we are seeing cleavage, whether it is a natural enzyme or what it is. Cleavage என்ற ஒரு enzyme என்னப்பா? natural enzyme தான் சார். Natural enzyme, but it is artificially also constructed. But cleavage, it is naturally obtained, but it could not use it as a genetically engineered. அது கொண்டாடல இன்னும். இப்போ tag polymerase அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா Thermus aquaticus bacteria வந்து genetically engineer பண்ணிருக்காங்க, so that it can synthesize more number of tag polymerase genes. Stable அந்த polymerase gene வந்து synthesize பண்ற மாதிரி genetically engineer பண்ணிருக்காங்க. But இந்த cleavage வந்து naturally பார்த்திருக்காங்க, but that is not genetically engineered enzyme. அது வந்து genetically engineered enzyme. அதாவது எல்லா இப்போ வந்து ஒரு டேக் பாலிமரேஸ் நீ வந்து எல்லா டிஎன்ஏலையும் வந்து பிளான்ட் டிஎன்ஏக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவேன், அனிமல் டிஎன்ஏக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா இடத்துக்கும் அது வந்து என்ன ஆகுது, சர்வைவ் ஆகுதுன்னா இந்த சென்ஸ் அதோடைய பாராமீட்டர்ஸ் வந்து இந்த வந்து இதோடைய ஆக்டிவிட்டியில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது கிடையாது. இதோடைய பாலிமரேஸ் அந்த ஆக்டிவிட்டியில் வந்து இன்டர்ஃபியர் கிடையாது. அந்த அளவுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, they are genetically engineered that enzyme into that bacteria. அதே மாதிரி தான் இந்த cleavage வந்து even though it is naturally obtained, it has been genetically engineered and artificially constructed. ஸோ அந்த மாதிரி ஒரு என்சைமை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, cleavage invader assay. It invades your DNA and cleaves that part, and from that cleaved part it will show you whether there are any alleles are present, variations are present. ஸோ இங்கே வந்து பாருங்க the left side of the diagramல. ஸோ என்ன ஆகுது, site of cleavage. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோபை, இதுதான் டார்கெட் டிஎன்ஏ, இதுதான் நீங்கள் உங்கள் சாம்பிள் எடுப்பீங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ இங்கே வந்து ஒரு இன்வேடர் ஒலிகோ வந்து ஆட் பண்ணுறீங்க, சம்திங் ரிலேட்டட் டு ப்ரைமர் வரையும் ஒன்று ஆட் பண்ணுறீங்க. ஸோ அது கூட என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரோப், இந்த இன்வேடர் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆனால் தான் அந்த ப்ரோப் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து ஒன்று பைட் பண்ணுறீங்க, சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, if there is a complementarity, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஏக்கும் டீக்கும், ஸோ அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டியை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இட் ஃபர்தர் எக்ஸ்டென்ஸ் டு த செகண்ட் ஸ்டெப் அண்ட் தென் இட் ஃப்ளோரசிஸ். இது வந்து இது என்ன, இது கியூன்றது குவென்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் ஃப்ரெட் டெக்னிக்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். குவென்ச்சர் மீன்ஸ் இட் quenches the fluorescence effect. So quenches in the sense it just mediates the fluorescence effect in order to transfer to another component present it in the F1. அதில் இருந்து இந்த fluorescence effect வந்து இது பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இன்வேடர் ஒலிகோ ப்ரெசென்ட் ஆகியும் இது வந்து பைண்ட் ஆகி க்ளீவ் ஆச்சுன்னா, சைட் ஆஃப் க்ளீவேஜ் இந்த இடத்துல க்ளீவ் நடக்குது. ஸோ க்ளீவ் ஆச்சுன்னா தென் இட் வில் கிவ் ஃப்ளோரசன்ஸ். இந்த குவென்ச்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சப்ரஸ் பண்ணும் ஃப்ளோரசன்ஸை. இந்த ஃப்ராப் டெக்னிக் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோரசன்ஸ் ரெசனன்ஸ் ஆக்டிவேட்டர் அப்படின்ற மாதிரி வரும் ஃப்ராப் டெக்னிக். ஸோ அதில் இதே கான்செப்ட் தான் வரும். குவென்ச்சர் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோரசன்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிற அந்த ப்ரோப் வந்து அந்த டார்கெட் டிஎன்ஏல காம்ப்ளிமெண்டாரிட்டி டிஎன்ஏ கூட through that complementarity, if it binds to that appropriately with a specific site, then this quencher can be negated by cleaving this place using cleavage enzyme. இந்த இடத்துல க்ளீவ் பண்ணிடும். உடனே இந்த quenching action வந்து என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். It relieves, this probe is relieved from this quencher, then it again fluorescence. இந்த F1 தான் fluorescing agent. அது வந்து அந்த fluorescence கொடுக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ நடந்திருக்கு, மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல பாருங்கள் அது வரலாம் நடக்கல. ஏன், பிகாஸ் தேர் இஸ் நோ காம்ப்ளிமெண்டாரிட்டி இன்வால்வ்டு ஹியர். ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்காது. ஸோ அப்போ அந்த ஃப்ளோரசன்ட் ப்ரோப் வந்து குவென்ச்சர் வந்து எந்த ஒரு என்சைமும் வந்து க்ளீவ் பண்ண முடியாது, க்ளீவேஜ் என்சைம் வந்து இதை க்ளீவ் பண்ண முடியாது. அப்போ ஆசிட்டிஸ் அது பைண்ட் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ க்ளீவேஜ், ஸோ தென் தேர் இஸ் நோ ஃப்ளோரசன்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து cleavage invader assay, because it invades this kind of DNA. ஸோ இந்த இன்வேடர் ஒலிகோ வந்து என்ன பண்ணும், இது எந்த இடத்துல வந்து இந்த ப்ரோப் வந்து பாயிண்டாக இருக்கோ அந்த இடத்துல இன்வைட் பண்ணி அங்கே வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கா இல்லையான்றது செக் பண்ணும். தட் இஸ் கால்டு cleavage invader assay. I think everybody is getting the point.
Now these are the things regarding probe related amplification for nucleic acid diagnostics. And the last technique, which you are very familiar with these kind of techniques, post amplification analysis. Next இதுக்கு வந்து diagramsலாம் ரொம்ப தேவையில்லை, because எல்லாமே படிச்சது தான் நீங்க. So probe amplification technique. So probe amplification technique. Okay, so probe amplification, sorry, what I am writing, post amplification, well, probe written, sorry, post amplification. Post amplification. Okay, so post amplification, after you have done your PCR product, once this PCR products are also known as amplicons னு சொல்லுவாங்க. So these amplicons are further extended into the amplicons வந்து அடுத்த டெக்னிக் வந்து கொண்டு போவாங்க. என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, so 3 techniques are involved. Number 1, you are familiar with this kind of technique, sequencing of the amplified product. இது எல்லாருமே தெரியும், sequencing of the sequencing. Second one வந்து microarray, and third one is melting curve analysis. இது வந்து சிஎஸ்ஆர் அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மாலிகுலர் பயாலஜியில் இந்த மாதிரி ஒரு டாபிக் வரணும் உங்களுக்கு, மெல்டிங் கர்வ் அனலைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்சிங். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இஸ் என்னது, என்ன சீக்வன்சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக? Sanger sequencing. Okay, here we are stressing upon Sanger sequencing. Okay, Sanger sequencing க்கு the restriction உண்டு. என்ன restriction? அந்த sequencing length வந்து பார்த்தீங்கன்னா 800 base pairs மேலே extend பண்ணாது. 800 base pairs. ஸோ ஈச் 800 base pair தான் வந்து பண்ணும். அதனால தான் அங்கே டிஎன்ஏ பார்கோடிங்கில் சொன்னேன், டிஎன்ஏ பார்கோடிங் ரீஜன் CY வந்து எவ்வளோ லென்த்து 700 base pairனு சொன்னேன், சரியா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த சில டெக்னிக் உண்டு, லாங் ரேஞ்ச் பிசிஆர்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, லாங் ரேஞ்ச் பிசிஆர்லாம் வந்து இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக் டு சீக்வன்ஸ் லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் மோர் தேன் 1000 base pairs. ஸோ அந்த மாதிரி சீக்வன்சிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் வந்து லாங் ரேஞ்ச் பிசிஆர். ஓகே, ஸோ போஸ்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இங்கே எஸ்என்பிஸு, மைக்ரோ சேட்டலைட் ரீஜன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன், சைட் டைரக்டட் மியூட்டாஜெனசிஸ், எங்கே வந்து மியூட்டேஷன் வந்து நீங்கள் இன்டியூஸ் பண்ணது இருக்குது, எஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஒரு சீக்வன்ஸில், அதாவது சீக்வன்சிங்கிறது என்னது, யூ ஆர் கன்வெர்ட்டிங் திஸ் சொல்யூஷன் திஸ் பயோமாலிகுல் இன்டு டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, விச் இஸ் இன்ஃபர்மேஷன், பயோஇன்ஃபர்மேஷன், ஏடிஜிசி அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, பயோஇன்ஃபர்மேட்டிக் அனாலிசிஸ்க்கு கொண்டு போகிறீங்க. ஸோ அங்கே வந்து சீக்வன்சிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு மைக்ரோ அரே. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரோ அரே இட் இஸ் நார்மலி யூஸ்டு ஃபார் டிஃப்ரென்ஷியலி எக்ஸ்பிரஸ்டு ஜீன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதே போல் பிசிஆர்லேயும் வந்து பிசிஆர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்ஏ பேஸ்டு மைக்ரோ அரேஸ், நிறைய மைக்ரோ அரேஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி டிஎன்ஏ பேஸ்டு மைக்ரோ அரேஸில் the most effective one is a protein based microarrays, but we are also utilizing DNA based microarrays where these oligo DNAs are impregnated on a photolithographic plates on which this your sample is just run out, which PCR amplified products வந்து அது மேலே ரன் பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு அதில் ரன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பிரஷன் வராது, பிகாஸ் அது வந்து சிடிஎன்ஏ மைக்ரோஅரே அதில் தான் வரும், எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மைக்ரோஅரே. நீங்கள் பியூராக டிஎன்ஏ தானே யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பிசிஆர் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு, ஸோ எந்த அளவுக்கு பிசிஆர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, எத்தனை காப்பீஸ் உண்டாயிருக்கு, அது வந்து நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் போஸ்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக் ஆஃப் மைக்ரோஅரே. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், மெல்டிங் கர்வ் அனாலிசிஸ். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரிகார்டிங் யுவர் கான்செப்ட் இருக்கட்டும், எக்ஸாம்பிள் பாயிண்டாக இருக்கட்டும், இந்த டெக்னிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Can anybody suggest what is melting curve analysis? What does it involve? யாரோ சொல்ல முடியுமா? cDNA synthesisல பாப்பாங்க சார்.
சிடிஎன்ஏ சிந்தசிஸ்லையா எதுக்காக பார்ப்பாங்க? ஆர்டிபிசிஆர்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன்ல அப்படின்னு பார்ப்பாங்க. வெரி குட், ஓகே. பட் பேசிக்காக நான் கேட்குறேன், நீங்கள் ஆர்டிபிசிஆர் லெவலுக்கு போகிறீங்க, நான் இங்கே பிசிஆர் பேஸ்டு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டிபிசிஆரில் எஸ் ரியல் டைம் குவான்டிஃபிகேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ டிஎன்ஏ மெல்ட் ஆகுதோ சொல்லுங்கள். நடந்திருக்குறதுக்காக பார்ப்பாங்க. என்னப்பா எனக்கு பிரேக் ஆச்சு வாய்ஸ், ரிப்பீட் அகைன். டீநேச்சுரேஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு. டீநேச்சுரேஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னா, ஓகே, டீநேச்சுரேஷன் போது அங்கே இன்னொரு வேர்டு ஒன்று வரும் அப்ராப்ரியேட்டாக. இந்த மெல்டிங் கர்வ் ஒன்று சொல்லுவாங்க, என்ன பேர் தெரியுமா? ஸோ மெல்டிங் கர்வ் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்ன பேர்? இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் COT analysis. COT analysis. So COT analysis. Okay. So CO represents complexity or addition of DNA. இது வந்து concentration of DNA வந்து சொல்லும். Whereas இந்த T வந்து melting temperature வந்து சொல்லும். Okay. So altogether you can so both these phenomena are used in melting curve analysis in order to identify. So எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ரீஜன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ரீஜன்ஸ். இது வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஜீனோம்ஸே தெரிஞ்சுப்பாங்க, ஜீனோம் ஆஃப் அன் ஆர்கானிசம். இங்கே வந்து நம்ம வந்து ஜீன்ஸை மட்டும் டயக்னஸ்டிக்ஸ்க்காக தானே யூஸ் பண்ணுறோம். டயக்னஸ்டிக்ஸ்னும் போது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஜிசி ரிச், ஏடி ரிச், அதுக்கப்புறம் இந்த ரிப்பீட்ஸ் ரிச், அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, ஏடி அந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ, எந்த மாதிரி இந்த டிஎன்ஏலாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். இட் இஸ் மெயின்லி இன்வால்வ் இன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிஎன்ஏ. ஏன் எப்படி அதை பண்ண முடியும்? பிகாஸ் இப்போ ஜிசி ரிச் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து ஏடி ரிச் டிஎன்ஏன்னு இருக்குது. கரெக்டாக? எது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும்? GC rich DNA, AT rich DNA. AT sir. 8 ஆகும். ஓகே, ஸோ AT rich வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும். ஏன் ஈஸியாக மெல்ட் ஆகும்? அடுத்த கொஸ்டின். பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இதுல விட இது வந்து 2 பாண்ட்ஸ் தான் சார் இருக்கு. அதுல GCல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு சார். ஓகே, this involves triple bonds whereas this involves only double bond. ஓகே, ஸோ that is the reason, prominent reason. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய இதோடைய மாலிகுலர் சைஸும் வந்து கம்பேர் டு ஜிசி இட் இஸ் ஸ்மாலர். ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸோ யூ ஆர் புட்டிங் எனர்ஜி, யூ ஆர் கிவிங் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்களேன், யூ ஹவ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி டு பிரேக் 3 பாண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு 2 ஜிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜிசி. அப்போ மொத்தம் 6 பாண்டு வருமா? இப்போ இந்த 6 பாண்டு உடைக்கிறதுக்கு சம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும்னா ஒரு 10 ஜூல்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 ஜூல்ஸ்னு வச்சுப்போம். இதுவே ஏடியில் வந்து பார்த்திங்கன்னா அதே 10 ஜூல்ஸை வச்சு எத்தனை ஏடி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 3 பேர் ஆஃப் ஏடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 பேர் ஆஃப் ஏடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 1 2 4 6, அதே 2 4 6 தான், இதுவும் அதே 6 தான். பட் 2 ஜிசி பேரை மட்டும் தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும்போது, பட் இங்கே 3. இது வந்து நான் இங்கே எல்லாமே ஒரே ஒரு இடத்துல காட்டுறேன். பட் நம்ம ஜீன்ஸு இதெல்லாம் ஒரு ஜீனோம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஏடி, மில்லியன்ஸ் ஆஃப் ஜிசி இருக்குது. அப்போ யோசிச்சுங்க. ஸோ அப்போது ஜிசி இந்த இடத்துல வந்து டைம் அதிகமாகுமா, இந்த இடத்துல அதிகமாகுமா? ஸோ இது டீநேச்சுரேஷன் டைம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரிப்பீட்ஸ் எடுக்கும்போது இட் வில் டேக் லெஸ் டைம். ஸோ இட் இஸ் ஈஸிலி மெல்டட். பட் இன் கேஸ் ஆஃப் ஜிசி இட் டேக்ஸ் மோர் டைம் டு மெல்ட். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? மெல்டிங் கர்வ் அனாலிசிஸில் அந்த டிஎன்ஏவோடைய காம்ப்ளெக்சிட்டியை கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் உடைய ஜென்ரலாக சொல்கிறேன் நான், பிளான்ட்டோடைய டிஎன்ஏலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஹைலி காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸில் ஓகே, அனிமல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ரீஜன், நான் கோடிங் ரீஜன், கோடிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிங் ரீஜன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் நான் கோடிங். சரியா? இதில் வந்து ஜஸ்ட் ஜிசி ஏடி இது மட்டும் இன்வால்வ் ஆகல, ஈவன் ரிப்பீட்ஸ் ஆல்சோ. சரியா? ஒரு இடத்துல வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்பீட் வந்து சிங்கிள் நியூக்ளியோடைட் ரிப்பீட்ஸ் இருக்குது, ஏஏஏ டிடிடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை நியூக்ளியோடைட் ரிப்பீட் இருக்குது, ஏசிடி ஏசிஜின்னு வச்சுப்போம், ஏசிஜி ஏசிஜின்னு இருக்குது. இப்போ இந்த 2 டிஎன்ஏல எது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன், எது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸிலி கெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் சார். என்னோட கொஸ்டின் அதோட முடியல. மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து அடுத்ததும் பார்ப்பாங்க. டீநேச்சுரேஷன் மட்டும் இதில் பார்க்க மாட்டாங்க. டீநேச்சர் ஆகி அடுத்த ஒரு ஸ்டெப் இதில் வரும், ரீநேச்சுரேஷன் கைனடிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரீநேச்சுரேஷன் கைனடிக்ஸ். இந்த 2 டிஎன்ஏவும் அன்வைண்ட் ஆகி திருப்பியும் அன்னில் ஆகிற டைம். ஓகே, ஸோ ஏஏன்னு இருக்குது, இந்த பக்கம் டிடிடின்னு இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த ஏசிஜி ஏசிஜின்னு இதெல்லாம் அன்வைண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து it will take what I can say, it will take, yeah, time wise it will take lesser time only. இந்த AT வந்து சீக்கிரமாக வந்து பைண்ட் ஆகிடும். பட் the binding is not strictly complementary. அதாவது ஒரு 1000A 1000Ts இருக்குன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பொசிஷன் ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் டி அப்படின்னு பைண்ட் ஆகாது. சம் 24th அந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகும், ரீநேச்சுரேஷன் நீங்கள் டெம்பரேச்சர் குறைக்கும் போது ஏதோ ஒரு டி ஏதோ ஒரு ஏ கூட தான் ஆட் ஆகும். அந்த டீயிலிருந்து அப்படியே வந்து லைக் ஜிப்பிங் மெக்கானிசம் மாதிரி இது அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? பட் இங்கே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இங்கே நடக்கும், ஆனால் சான்சஸ் கம்மி. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த ஜீனோ இல்லை மைக்ரோ சேட்டலைட் ரீஜனா அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். சரியா? இஃப் சப்போஸ் இந்த இடத்துல வந்து மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஜீன்லேயோ எங்கேயோ வந்து ஏதோ ஒரு மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்குன்னா அப்போ ரீநேச்சுரேஷன் கைனடிக்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அது அப்படியே மாறும். ஸோ அப்போ நார்மல் ஜீனோடைய இதே ஏசிஜி தான் இருக்கும், ஆனால் நான் மியூட்டேட்டட். அது இந்த ரீநேச்சர் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி மியூட்டேட்டட் ஜீன் ரீநேச்சர் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இன் டைம் வில் பி தேர். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி இன்வால்வ் இன் மெல்டிங் கர்வ் அனலைசிஸ். சரியா? நான் இது பிசிஆரில் மட்டும் சொல்கிறேன். ஆனால் கிரி சொன்னது என்ன வந்து ஆர்டிபிசிஆரில் அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் இப்போ வந்து இந்த கொரோனாவில் வந்து இந்த மெல்டிங் கர்வ் அனலைசிஸ் வந்து அதுதான் ப்ராமினென்ட் ரோல் பிளே பண்ணுது. பட் அது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, it tells you the quantification of DNA that is produced depending on the melting temperature. Once அந்த amplicons வந்து ஃபார்ம் ஆக இங்கே வந்து நீங்கள் 3 hours பிசிஆர் நடத்துறீங்க, நார்மல் கன்வென்ஷனல் பிசிஆரில் வைக்கிறீங்கன்னா அந்த பிசிஆர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து you will know the relative quantity of the DNA by running the gel electrophoresis. Gel electrophoresisல ரன் பண்ணி நார்மல் பிசிஆரில் வந்து ஒரு மாலிகுலர் லேன் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ அது கூட கம்பேர் பண்ணி லேன் இந்த லேடர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 1500 1000 பேஸ் பேர்ஸ் அதெல்லாம் கரெக்டாக அது கரெக்டாக காட்டும், இதுதான் 1500 இதுதான் 1000. அது கூட உங்களுடைய அனலைட் பிசிஆர் ஆம்ப்ளிகன் which now you have amplified இது கூட ரன் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ எவ்வளோ வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிருக்குன்னு. இதை ரன் பண்ணும்போது தான் எங்கேயாவது உக்காரும். ஓகே, ஸோ அது பேஸ் பேர் வந்து உக்காரதோ ஃபார் எக்ஸாம்பிள் 900 பேஸ் பேர்ஸில் உட்காருதுன்னா அப்போ உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிசிஆர் ப்ராடக்ட்ஸ் ஆம்ப்ளிஃபைட் வந்து 900 பேஸ் பேர். நீங்கள் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் வந்து டிஎன்ஏ ஐசோலேட்டட் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பிசிஆர் மாஸ்டர் மிக்ஸில் ஆட் பண்ணும்போது அதை வெயிட் பண்ணிப்பீங்க. சம் 5 nanogram டிஎன்ஏ அப்படின்னு. 5 nanogram டிஎன்ஏனா சம்திங் இட் வில் பி 150 பேஸ் ஏதாவது இருக்கும், கால்குலேஷன் இருக்குது. 120 பேஸ் பேர் அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 120 பேஸ் பேர்லேருந்து 900 நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் சொல்கிறேன், இது இன்னும் நிறைய வரும். ஸோ 120லேருந்து 900 பேஸ் பேரை மாறி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொசீஜர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான் இதெல்லாம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, இது மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே கெஸ்ஸிங் தான். பட் இன் கேஸ் ஆஃப் RT-PCR திஸ் ஒர்க்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி தட் RT in the sense ரியல் டைம். ரியல் டைம் பிசிஆரில் என்ன நடக்கும்னா ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் செகண்ட் சைக்கிள், ஸோ ஒவ்வொரு சைக்கிளும் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸு கிடைக்க என்ன ஆகும்னா தே கோ ஃபார் மெல்டிங் கர்வ் அனாலிசிஸ். ஸோ மெல்டிங் கர்வ் அனாலிசிஸில் என்ன நடக்கும்னா டிபெண்டிங் ஆன் த மெல்டிங் டெம்பரேச்சர், அதே மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி அது மெல்ட் ஆகிற டைம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பிளாட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு பிளாட் ஃபார்ம் பண்ணும், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், ஃபோர்த்து சைக்கிள் அப்படின்றது போயிட்டே இருக்கும்.
ஸோ அந்த depending on the complexity, depending on the counts, you will know that it is increasingly, அதாவது உங்கள் இதெல்லாம் எங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இது நார்மல் பிசிஆர் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரெயின் ட்ரெயின் தெரியும். என்னுடைய டிஎன்ஏ வந்து ஆம்ப்ளிஃபை ஆகவே மாட்டேங்குது, அவங்க எல்லாரும் குழப்பிட்டு இருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ண கெமிக்கல் தப்பா, இல்லை ஏதாவது நம்ம டெம்ப்ளேட் ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ இல்லையா, சுத்தமாகவே வெறும் வாட்டரை தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்மல் பிசிஆரில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஜெல் ரன் பண்ணும்போது தான் இட் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் எலமெண்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து உடையும் இருக்கா இல்லையான்றது. ஸோ இட் இஸ் சம்திங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ரொசீஜர். பட் இன் கேஸ் ஆஃப் ஆர்டி ப்ரொசீஜர், காஸ்ட்லி ப்ரொசீஜர் ஆல்சோ. ஸோ ஆர்டி ப்ரொசீஜர் இட் டெல்ஸ் யூ த ரியல் குவான்டிஃபிகேஷன், ரியல் டைம் அனாலிசிஸ். ஸோ அந்தந்த டைமில் உங்கள் டிஎன்ஏக்குள்ளே ஆம்ப்ளிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கா இல்லையான்றது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ தட் இஸ் கால்டு ரியல் டைம் பிசிஆர். ஸோ அதை தான் இப்போ எல்லா இடத்துலையும் கொரோனா வைரஸ் டயக்னோசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் நியூக்ளிக் ஆசிட் டயக்னோஸ்டிக்ஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் த டைம் நவ்? ஸோ இட் இஸ் 4:19. ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் டிசீஸ் ஓரியன்டாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, இந்த டெக்னிக்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க ரிகார்டிங் வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சிலதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டிசீசஸ், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு, இஃப் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் கூகுள் டு மெட்டீரியல் ஆல்சோ